எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல ஃபர்ஸ்ட் முக்கியமான அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, யுஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் ஒரு 25 பேஸ் பாயிண்ட்ஸ் ரேட் கட் பண்ணியிருக்காங்க. 4லிருந்து 4.2% அப்படின்னு சொல்லி வட்டி விகிதங்களை மெயின்டைன் பண்ண போறாங்க. அது போக டிசம்பர் 2024க்கு அப்புறம் இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் ரேட் கட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 2 ரேட் கட்டை எதிர்பார்க்கலாம் 2025ல அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. யுஎஸ் மார்க்கெட் வந்து நேற்று மிக்ஸ்டா தாங்க இருந்தது. ஜப்பான் நாட்டு சந்தை இன்னைக்கு காலைல ஒரு புதிய உச்சங்க. நான் ஒரு டைம் பாக்குறப்ப 45,420 பக்கமா இருந்தது. இந்திய சந்தையும் காலையில ஓப்பனிங் நல்லா இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா அங்க ரேட் கட் பண்ணிருக்காங்க. அதனால முதலீடுகள் இந்தியாவுக்கு நிறைய வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பட் இப்பயுமே வந்து எலிவேட்டட் லெவல்ல தாங்க இருக்கு. 4% அப்படின்றது அங்க அதிகம் தான். ஸோ 25 பேஸ் பாயிண்ட் குறைக்கிறதுனாலயோ இல்ல ஒரு 50 பேஸ் பாயிண்ட் குறைக்கிறதுனாலயோ இந்தியாவுக்கு முதலீடுகள் நிறைய வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. மார்க்கெட் இன்னைக்கு ஏறிச்சு, மறுபடியும் பயங்கரமா கீழே இறக்குனாங்க. எஃப்ஐஐஸ் வித்தாங்களான்னு தெரியல. இப்ப கடைசியா 3.20க்கு நான் பாக்குறப்ப ஒரு 100 பாயிண்ட் மறுபடியும் மேல ஏற்றிருந்தாங்க. பட் இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஐஸ் தொடர்ந்து நெட் செல்லர்ஸா தான் இருக்கிறாங்க. நேத்து கேஷ் செக்மெண்ட்ல ஒரு 1124 கோடிக்கு பக்கமா கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லர்ஸா தான் இருந்திருக்காங்க. செப்டம்பர் மாசம் எடுத்துக்கிட்டோம்னா நேத்து வரைக்கும் ஒரு 11,330 கோடி ரூபாய் வித் நெட் செல்லர்ஸா தான் இருந்திருக்காங்க கேஷ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஐஸ். அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சவுத் இந்தியன் பேங்க் யூபிஐ பேஸ்டு ஜிஎஸ்டி பேமெண்ட் ஃபெசிலிட்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னா ஜிஎஸ்டி பேமெண்ட் போர்ட்டலுங்க. இது வந்து சவுத் இந்தியன் பேங்க் ஒரு முக்கியமான மைல் ஸ்டோனா இருக்கும். சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் இப்பயுமே கன்சிடரபிள் ரேஞ்சில தான் இருக்கு. புக் வேல்யூ 39க்கு பக்கமா இருக்குங்க. அடுத்து வின்ஃபாஸ்ட் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஐசிஐசிஐ பேங்கோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு பேங்க் கூட ஒரு ஆட்டோ கம்பெனி சைன் பண்றாங்க அப்படின்னா எதற்குங்க? ஃபினான்ஷியல் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு தான். ஸோ ஒரு ஆட்டோ கம்பெனிக்கு என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியும்? இன்வென்டரி ஃபண்டிங் ஃபார் டீலர்ஸ் இது ஒரு சைடு, தென் ஆட்டோ பையர்ஸ்க்கு லோன். அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து சுமிட்டோமோ மிட்சுபிஷி பேங்கிங் கார்பரேஷன் கிட்ட அவங்கள்ட்ட இருந்த எஸ் பேங்க் ஷேர்ஸ்ல ஒரு 13.18% ஷேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளவுக்கு அப்படின்னா ஒரு 8,888 crores. அதாவது 2020ல ஒரு 49% ஸ்டேக் எடுத்தாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. எவ்வளவுக்கு அப்படின்னா ஒரு 7,250 crores. ஸோ இப்போ கொடுத்தது எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு 13.18% ஸ்டேக்கு 8,800 சம்திங் க்ரோர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இதுதாங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது. 49% ஸ்டேக்கை ஒரு 7,200 கோடிக்கு வாங்கி இப்போ ஒரு 13% ஸ்டேக்கே ஒரு 9,000 கோடிக்கு பக்கமா கொடுத்துருக்காங்க. இப்பயுமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாட்ட ஒரு 10.8% ஸ்டேக் இருக்குங்க. நம்ம இதைத்தான் பல தடவை சொல்லுவோம். நீங்க ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றீங்க, நல்ல ப்ராஃபிட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ப்ராஃபிட் உள்ள போர்ஷனை மட்டும் வச்சுக்கிட்டு போட்ட பணத்தை வெளில எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை தான் இவங்களும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது போக சுமிட்டோமோ மிட்சுபிஷி பேங்கிங் கார்பரேஷன் வந்து கார்லே குரூப்ல இருந்து ஒரு 4.21% ஸ்டேக் எடுக்கிறதுக்காக அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதோட ஒர்த் வந்து ஒரு 3,100 crores இருக்குங்க. அது போக சுமிட்டோமோ மிட்சுபிஷி பேங்கிங் கார்பரேஷன் பந்தன் பேங்க்ல இருந்து ஒரு 16.63 crore ஷேர்ஸ், தென் ஃபெடரல் பேங்க்ல இருந்து ஒரு 16.63 crore ஷேர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ மொத்தமாவே எஸ்எம்பிசி என்ன பிரைஸ்ல வாங்கியிருக்காங்க அப்படின்னா ₹21.50 ஒரு ஷேர் அப்படின்ற மேனிக்கு வாங்கியிருக்காங்க. பிரைஸ் டு புக் 1.5 டைம்ஸ்ல அவங்க வாங்கியிருக்காங்க. கரெக்டா த்ரெஷோல்டுங்க. அப்படி நம்மளுக்கு எஸ் பேங்க் வேணும் அப்படின்னா புக் வேல்யூவை நெருங்கி வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்குங்க. அடுத்து முத்தூட் மைக்ரோஃபின் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட போர்டு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க த்ரூ என்சிடிஸ். ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸ்ல அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க ஒரு 75 கோடி ரூபாய். இது முத்தூட் மைக்ரோஃபினுக்கு ஒரு பாசிட்டிவ். அடுத்து பிஎஸ்என்எல் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட் கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. போஸ்டல் நெட்வொர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அக்ராஸ் இந்தியா 1.65 lakh போஸ்ட் ஆஃபீஸஸ் இருக்குங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் மூலமா அவங்களோட சிம் கார்ட்ஸ் பிஎஸ்என்எல் சிம் கார்டை விற்கிறதுக்கு, தென் மொபைல் ரீசார்ஜ் சர்வீசஸ் அக்ராஸ் த கண்ட்ரி கொடுக்கறதுக்கு இந்த எம்ஓயு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பிஎஸ்என்எல் எதிர்பார்க்கிறாங்க. அடுத்து லுபின் நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு லினாலிடோமைட் அப்படின்ற ஒரு ஜெனரிக் ட்ரக்குங்க. அதுக்கு யுஎஸ்எஃப்டிஏ அப்ரூவல் கிடைச்சிருக்கு யுஎஸ்ல லான்ச் பண்றதுக்கு. இது ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட் கேப்சூல் மாதிரி தெரியுதுங்க. ஸோ யுஎஸ் ஆன்காலஜிக்கல் போர்ட்ஃபோலியோல இந்த லுபினுடைய இந்த ட்ரக் வந்து அடிஷனலா காம்படிஷனை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. லுபினை பொறுத்த வரைக்கும் 100+ கண்ட்ரீஸ்ல பிசினஸ் நடக்குதுங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன் பார்த்தோம்னா 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும். டெட் டு ஈக்விட்டி 0.3க்கு பக்கமா இருக்கும். அடுத்து பயோகான் நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய சப்சிடரி பயோகான் பயாலஜிக்ஸ்ல 2 பயோசிமிலர் ட்ரக்குக்கு யுஎஸ்எஃப்டிஏ அப்ரூவல் கிடைச்சிருக்குங்க. யுஎஸ்ல பொசாயா அகில்சோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பயோசிமிலர் ட்ரக்குக்கு அப்ரூவல் கிடைச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் எதுக்கு அப்படின்னா ஒன்று வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு, இன்னொன்று வந்து போன் ரிலேட்டட் டிசீசஸ்க்காக அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. அடுத்து ஃபார்மா எக்ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஆகஸ்ட் 2025ல பயங்கரமா ஏறி இருக்குங்க ஆனுவலி அண்ட் மந்த்லி. அதாவது லாரஸ் லேப் எடுத்துக்கிட்டோம்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 94% ஏறி இருக்கு. மந்த் ஆன் மந்த் பேசிஸ்ல 6% வந்து ஏறி இருக்குங்க. ஓவராலா ஆகஸ்ட்ல மட்டுமே $37.4 million ஒர்த் ஆஃப் ஃபார்மா எக்ஸ்போர்ட்ஸ் லாரஸ் லேப் பண்ணிருக்காங்க.
திவிஸ் லேப் எடுத்துக்கிட்டோம்னா இயர் ஆன் இயர் 5% ஏறி இருக்கு, மந்த் ஆன் மந்த் 32% ஏறி இருக்குங்க. ஒரு $89 மில்லியன் ஒர்த் ஆஃப் ஃபார்மா எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிருக்காங்க ஆகஸ்ட்ல. தென் நியூலாண்ட் லேப்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 433% எக்ஸ்போர்ட்ஸ் கூடி இருக்குங்க இயர் ஆன் இயர். மந்த் ஆன் மந்த் பேசிஸ்ல ஒரு 250% ஏறி இருக்கு. ஒரு $12 மில்லியன் ஒர்த் ஆஃப் ஃபார்மா எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிருக்காங்க. அதே நேரம் சின்ஜின் தென் ப்ளூஜெட் ஹெல்த் கேரோடைய எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்குங்க ஆகஸ்ட் 2025ல. மந்த் ஆன் மந்த் பேசிஸ்ல இவ்வளவு அதிகமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்து ஃபார்மாக்கு நான் 200% வரைக்கும் டேரிஃப் போடுவேன், எப்ப போடுவேன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. ஸோ அதற்காக எக்ஸ்போர்ட்ஸை ஆக்சிலரேட் பண்ண மாதிரி தெரியுதுங்க ஆகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து JLR எடுத்துக்கிட்டோம்னா சைபர் அட்டாக் பத்தி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். செப்டம்பர் 24, 2025 வரைக்கும் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்ப செய்திகள் என்ன வந்திருக்கு அப்படின்னா, இந்த ப்ரொடக்ஷன்ல டிஸ்ட்ரப்ஷன்ஸ் அப்படின்றது நவம்பர் வரைக்கும் கூட நீடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது டாடா மோட்டார்ஸ்க்கு பாசிட்டிவ் நியூஸே கிடையாதுங்க. அடுத்து டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா நாய்ஸ் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. எதுக்கு அப்படின்னா, ஸ்மார்ட் வாட்சஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கூட இன்டகிரேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இந்த பார்ட்னர்ஷிப்ல அதை இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி தெரியுதுங்க. இது வந்து ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு ரெண்டு பேருமே நம்புறாங்க. அடுத்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஐபோன்ஸை அசம்பிள் பண்ணி உலகம் ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்றாங்க. குறிப்பா இந்தியாவில் அசம்பிள் பண்ணி யூஎஸ்க்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு வரக்கூடிய ரெவன்யூ அப்படின்னா அதுதாங்க ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்களோட டோட்டல் ரெவன்யூல யூஎஸ் எக்ஸ்போர்ட்ஸ்னால வரக்கூடிய ரெவன்யூ மட்டுமே 37% கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்க ஃபினான்ஷியல் 25 பொறுத்த வரைக்கும். ஒரு 23,112 கோடி. செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னா அயர்லாந்து இருக்காங்க. 23% கான்ட்ரிபியூட் பண்றாங்க, 14,255 crores. தென் அடுத்தது இந்தியா இருக்கிறாங்க, 20%ல இருக்கிறாங்க. தென் அதுக்கு அடுத்தது தைவான் 15% ரெவன்யூ கொடுக்குறாங்க. அந்த நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுனால டாடா எலக்ட்ரானிக்ஸ்க்கு வரக்கூடிய ரெவன்யூ. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாடா குரூப், இன்னொன்னு ஃபாக்ஸ்கான், இவங்க ரெண்டு பேரும் தான் மேஜர் பிளேயர்ஸ்ங்க இந்த ஐபோன் அசம்பிளி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. டாடா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே விஸ்டான அக்வயர் பண்ணியிருந்தாங்க 2024ல. தென் பெக்கட்ரான்ல ஒரு 60% ஸ்டேக் எடுத்திருந்தாங்க ஜனவரி 2025ல. ஸோ இந்த ரெண்டு ஃபெசிலிட்டி இவங்களுக்கு இப்ப ஈல்டு எடுத்து தருதுங்க. அடுத்து லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து பீகார்ல ஒரு புது ப்ராப்பர்ட்டிக்காக அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் மூலமா அவங்களுக்கு ஒரு 56 கீஸ் வந்து ஆட் ஆகுங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யார் மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா கார்னேஷன் ஹோட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் தான். இந்த கார்னேஷன் ஹோட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட்ன்றது லெமன் ட்ரீ ஹோட்டலுடைய டைரக்ட் சப்சிடரிங்க. ஸோ லெமன் ட்ரீயை பொறுத்த வரைக்கும் ஓவராலா இப்போதைக்கு ஒரு 230 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. அதுல 110 வந்து ஆப்ரேஷன்ஸ்ல இருக்கு. தென் 110 பிளஸ் வந்து அப்கமிங் தென் அண்டர் பைப்லைன்ல இருக்கிறதா கம்பெனி சொல்றாங்க. ஸோ லெமன் ட்ரீயை பொறுத்த வரைக்கும் 2004ல வெறும் 49 ரூம்ஸ் உள்ள ஹோட்டல் இருந்து ஆரம்பிச்சு இப்போ அவங்களோட ப்ராப்பர்ட்டி அப்படின்றது 230 பிளஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 63 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க, கொஞ்சம் ஓவர் வேல்யூடா தான் இருக்கும். அடுத்து கோல் இண்டியால ஒரு அப்டேட்ங்க. இந்த ரேர் எர்த் எக்ஸ்ப்ளோரேஷன் பிளாக் பிட்டிங்ல மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் வந்து கோல் இண்டியாவை ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க. இது கோல் இண்டியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். அடுத்து அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து அவங்களோட டொமஸ்டிக் ஆபரேஷன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல நாங்க ஒரு 30,000 crores இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா குஜராத்ல முண்ட்ரா போர்ட், ஒடிஷால தம்ரா போர்ட், தென் கேரளால விழிஞ்சம் போர்ட், இந்த மூணுலயும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இது போக கம்பெனி வந்து ஃபினான்ஷியல் 26க்கான இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அதாவது போர்ட் அண்ட் ரிலேட்டட் ஆபரேஷன்ஸ்க்கு ஒரு 6,500 to 7,000 crore, தென் லாஜிஸ்டிக்ஸ்க்கு ஒரு 2,300 crore, தென் ரினியூவபிள்ஸ்க்கு ஒரு 700 to 800 crore ஃபினான்ஷியல் 26ல மட்டுமே நாங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து பாலாஜி வேஃபர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில பிரைவேட் ஈக்விட்டி ஃபிர்ம்ஸ் தென் ஐடிசி எல்லாமே கியூல நிக்கிறாங்க ஒரு 10% ஸ்டேக் எடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இதெல்லாம் போக யூஎஸ் ஃபுட் கம்பெனி ஜெனரல் மில்ஸ் வந்து ஒரு 10% ஸ்டேக் எடுக்கலாமா பாலாஜி வேஃபர்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ள வந்திருக்கிறாங்க. ஜெனரல் மில்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களும் வந்து பெரிய குழுமம் தாங்க. குறிப்பா இந்த பேக்கேஜ்டு ஃபுட் பிசினஸ்ல ஜெனரல் மில்ஸை பொறுத்த வரைக்கும் அது கன்சிடரபிள் ரேஞ்சில் தாங்க இருக்கு. ஒரு $50 இருக்குங்க ஒரு ஷேரு, 12 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும். ஸோ யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க இதையும் பார்க்கலாம். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் வந்து ட்ரீம் ஃபாக்ஸோட கன்சிடரேஷன் பத்தி கேட்டிருக்காங்க. நேற்று ஒரு 5% டவுன், இன்னைக்கு மறுபடியும் 5% டவுன். இது எவ்வளவு தூரம் கீழே போகும் அப்படின்னு தெரியாதுங்க. கம்பெனி பயங்கர ப்ரெஷர்ல இருக்கிறாங்க, டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருக்காங்க. அதாவது அவங்களோட பிசினஸை எந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது நம்மளுக்கு இன்னும் தெரியல, சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரோல் அவுட் ஆகி அதுல இருந்து வரக்கூடிய ரெவன்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தாதாங்க பிசினஸ் கொஞ்சம் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போதைக்கு கம்பெனி ரொம்ப ப்ரெஷர்ல இருக்கு, இன்னும் டபுள் டிஜிட்ல கூட நீங்க பார்க்கலாம். ஸோ அவசரப்பட வேணாம். அடுத்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட ரைட்ஸ் இஷ்யூஸ் பத்தி ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. கம்பெனி வந்து ஒரு 800 கோடி ரூபாய் நாங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இதுல 400 கோடி ரூபாய் வந்து ரைட்ஸ் இஷ்யூஸ் மூலமா ஃபண்ட் ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 400 கோடி ரூபாய் ரைட்ஸ் இஷ்யூஸ் மூலமா எடுத்துருவாங்க. இப்போதைக்கு அதுல பாதிக்கு மட்டும் ரைட்ஸ் இஷ்யூஸ் போட்டிருக்காங்க.
மீதியை நெக்ஸ்ட் 24 monthsல எடுத்துருவாங்க. ஸோ 400 crores தான் ரைட்ஸ் இஷ்யூ. அதை கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருவாங்க இன்னும் ஒரு 12 to 24 monthsல. அடுத்து எல்என்டி கன்சிடர் பண்ற ரேஞ்சில் இருக்குன்னு சொல்றீங்களே, எதன் அடிப்படையில சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது ஃபர்ஸ்ட் லார்ஜ் கேப் கம்பெனிங்க. கம்பெனிக்கு டெட் டு ஈக்விட்டி இருக்கு 1.2க்கு பக்கமா இருக்கு. 31 times ஏர்னிங்ஸ்ல இருக்கு. த்ரெஷ்ஹோல்டுக்கு ரொம்ப பக்கத்திலேயே தான் இருக்கு. ஸோ லார்ஜ் கேப், ஸோ இன்டர்நேஷனல் பிசினஸ் நல்லா இருக்கு, அதனால நான் அதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். அடுத்த ஒரு நண்பர் வந்து ஐடிசியை தவிர வேற ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாருங்க. குறிப்பா இந்த ஹோட்டல்ஸ், டூரிசம், ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டருக்கு ஐடிசி ஹோட்டல்ஸை கன்சிடர் பண்றதுக்கு ஐடிசியவே கன்சிடர் பண்ணலாம்னு சொல்றோம் இல்லையா, அதுக்காக அவர் அப்படி எழுதியிருக்கிறாருன்னு நினைக்கிறேங்க. கிளப் மகேந்திராவை பார்க்கலாம், தாமஸ் குக்கை பார்க்கலாம், ஒண்டர்லா ஹாலிடேஸை பார்க்கலாம். இது எல்லாமே வந்து வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் ஐடிசி ஹோட்டல்ஸை கம்பேர் பண்றப்ப கம்மியாக தான் இருக்கும். பெஸ்ட் என்ன அப்படின்னா ஐடிசி ஹோட்டல்ஸை ஐடிசி மூலமா கன்சிடர் பண்றது தாங்க சீப்பு. அடுத்து சுஸ்லான் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்காங்க. சுஸ்லான் வந்து வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு, ஓகே, அதை வந்து நம்ம growth இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நல்ல ஆர்டர் புக் எல்லாம் இருக்குங்க. பட் அவ்வளவு வேல்யூவேஷன்ஸ் என்னால கொடுக்க முடியாதுங்க. ஒரு 35 times ஏர்னிங்ஸ்னா கூட நம்ம growth இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லி உள்ள போலாம். டாடா பவர் 30 times ஏர்னிங்ஸ்ல இருக்குங்க, அதை பார்க்கலாம். அடுத்த ஒரு நண்பர் வந்து போர்ட்ஃபோலியோ ரீஸ்ட்ரக்சரிங் பத்தி கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு ஸ்டாக்ல 6 to 7% இருக்கலாம் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நண்பர் வந்து ஒரு 2-3 ஸ்டாக்ல 15% வரைக்கும் இருக்கே சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது பாசிட்டிவ்ல இருக்கோ நெகட்டிவ்ல இருக்கோ அதை பத்தி ஒரி பண்ண வேணாம். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது தொடர்ந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்போங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷா என்ட்ரிஸ் போறப்ப, புதுசா வேற வேற ஸ்டாக்ஸ்ல நீங்க என்ட்ரி கொடுக்குறப்ப பெர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காவே குறைஞ்சிரும். அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்லை. இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். எப்படியும் நீங்க நல்ல நிறுவனமா தான் பார்த்து ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. அடுத்து மோஸ்ட் சிப்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருக்குங்க. அடுத்து அசோக் லேலாண்ட் பத்தி கேட்கறாங்க, நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அசோக் லேலாண்டை நான் பர்சனலா கன்சிடர் பண்றது இல்லைங்க. வேல்யூவேஷன்ஸ் ஜாஸ்தி, ஒரு 24 to 25 times ஏர்னிங்ஸ் இருக்கு. இதை விட எஸ்கார்ட்ஸ் சீப்பு, இதை விட டாடா மோட்டார்ஸ் சீப்பு. அதனால அசோக் லேலாண்டை நான் கன்சிடர் பண்ணல. அடுத்து பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் பத்தி ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க. லாங் டேர்முக்கு அதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. 27 times ஏர்னிங்ஸ்ங்க. எஃப்ஐஎஸ் உள்ள வந்துட்டு வெளில போய் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு ரேலி ஆயிடுச்சு. இந்த நேரத்துல உள்ள போறது ரிஸ்க். அது போக இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஹையர் வேல்யூவேஷன்ல வாங்கி லாங் டேர்ம்ல ஹோல்ட் பண்றது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாதுங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சீப்பான பிரைஸ்ல 10 ரூபாய்க்கு எஸ் பேங்க் பிடிச்சாங்க. இப்ப 21 ரூபா 50 காசுக்கு வெளில வர்றாங்க. இன்னமே ஒரு 10% ஸ்டேக்கை வச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே விட்டுட்டு ஓடுறப்ப அதை போய் பிடிக்கணும். தென் 2 or 3 times மேல ஏறினதுக்கு அப்புறம் அழகா வெளில வந்துடணும். இதுதாங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்து பவர் செக்டருக்கு நல்ல ஸ்டாக் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்கன்னு கேட்கறாங்க. டாடா பவர் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குங்க. 30 times ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கு. அடுத்த ஒரு நண்பர் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோல எத்தனை ஸ்டாக் சார் ஹோல்ட் பண்ணலாம், நீங்க எத்தனை ஸ்டாக் ஹோல்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 35ல இருந்து 40 வரைக்கும் வச்சுக்கலாங்க. பட் 25 அப்படின்றது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு லிமிட்டே கிடையாதுங்க, எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். என்ன சிக்கல் அப்படின்னா நீங்க கன்சிடர் பண்ற ஸ்டாக், உங்க போர்ட்ஃபோலியோல ஹோல்ட் பண்ணிருக்க ஸ்டாக்ஸ் எல்லாத்துக்கும் அப்டேட்ஸ் டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸாவது பார்க்கணும். அதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்றதுதான் முக்கியம். அடுத்து சாலட் ஹோட்டல்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. 81 times ஏர்னிங்ஸ்ங்க. ரொம்ப 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 காஸ்ட்லி. அடுத்து சிஎம்எஸ் இன்ஃபோவுடைய ப்ரமோட்டர்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ஏன் சார் ஜீரோன்னு காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரமோட்டர்ஸ் வந்து ஐபிஓ டைம்லயே அவங்க வெளியில போயிட்டாங்க. இப்போதைக்கு மெஜாரிட்டி ஸ்டேக் யார்ட்ட இருக்கு அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ், தென் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்ல தான் இருக்கு. குறிப்பா எஃப்ஐஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி, தென் மசாசூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இவங்கெல்லாம் அதுல நோட்டபிள் எஃப்ஐஎஸா இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் சைடா நான் பாக்குறேன். நான் கன்சிடர் பண்ணலாம்னா. அடுத்து ஏஜிஐ கிரீன் பேக் அப்படின்னு நிறுவனத்தை பத்தி நேற்று பேசியிருந்தோம். அதுக்கு டெட் டு ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. நண்பர் ஒரு வந்து அவங்களோட எக்ஸ்பேன்ஷனுக்காக டெட் வந்து வாங்க தான் செய்வாங்க. அது வந்து அவங்களோட க்ரோத்தை என்ஷூர் பண்ணும். ஸோ டெட் டு ஈக்விட்டி அதிகமா இருக்கிற கம்பெனிஸை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்றது நல்ல ஸ்ட்ராட்டஜி கிடையாது. மிஸ்கைட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எல்லா நேரத்திலையும் அதை ஃபாலோ பண்றது கிடையாதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பயோகானை கன்சிடர் பண்ணியிருக்கேன். கிரீன் பேக்கை கன்சிடர் பண்றப்ப பயோகானுக்கு டெட் ரொம்ப 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 ஜாஸ்தி, 0.5 times மேல இருக்கும். ஆனாலும் அதை கன்சிடர் பண்றேன். என்ன காரணம் அப்படின்னா ப்ரமோட்டர்ஸ் நம்மளுக்கு நல்லா தெரியும், growth prospects என்ன அப்படின்றது நமக்கு புரியும். அதனால பயோகானை நான் கன்சிடர் பண்றேன். இப்போ எடுத்துக்காட்டுக்கு தாமஸ் குக் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கும் டெட் டு ஈக்விட்டி 0.21 or 25 சம்திங் இருக்குங்க. பட் ப்ரமோட்டர்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஃபேர்ஃபாக்ஸ் ஃபினான்ஷியல் ஹோல்டிங்ஸ் தான் அதுக்கு ப்ரமோட்டர்ஸ். ஐசிஐசிஐ லம்பார்ட்ல அவங்களுக்கு ஷேர் இருக்குங்க, அதுலயும் ப்ரமோட்டரா இருக்கிறாங்க. ஸோ அந்த ப்ரமோட்டரை பத்தி நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்ச ப்ரமோட்டர்ஸ், தென் அந்த கம்பெனில கடன் இருக்கு அப்படின்னா நம்ம தைரியமா கன்சிடர் பண்ணுவோம். கடனை வந்து கண்டுக்கவே மாட்டோம். இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா டாடா கெமிக்கல்ஸ் டெட் டு ஈக்விட்டி 0.3க்கு பக்கமா இருக்கும். பேக்கப் டாடா குரூப் இருக்கு, அதுக்கு பிஇ ஜாஸ்தி, புக் வேல்யூக்கு ரொம்ப நீரா இருக்கிறதுனால டெட் இருந்தாலும் கூட டாடா கெமிக்கல்ஸை நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ கடன் இருக்கிற நிறுவனங்கள் நம்ம அப்படியே ஒதுக்கிடுறது கிடையாதுங்க.
நல்ல ப்ரொமோட்டர்ஸ் இருக்கிறாங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ரொமோட்டர்ஸ் இருக்கிறாங்க, ப்ரொமோட்டர்ஸோட இன்டெகிரிட்டி நம்மளுக்கு புரியுது அப்படின்னா நான் கண்டிப்பா கன்சிடர் பண்ணுவேன். கிரீன் பேக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு ப்ரொமோட்டர்ஸ் பத்தி டீட்டெயிலா தெரியல. அதனாலதான் நேத்தே சொல்லியிருந்தேன் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா கன்சிடர் பண்ணலாம். 16 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ் இருக்கு அப்படின்னு நேத்தே தெளிவா சொல்லியிருந்தோம். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.